முக்கால்வாசி ஸ்கூல் சில்ட்ரன் தான் வர்றாங்க. ம். அப்போ அவங்களுக்கெல்லாம் கூட ஸ்கூல் நடந்துகிட்டு இருக்குதா இருக்கு, லாஸ்ட்ல இருக்காங்கன்னா அங்க பகல் நேர கொசு கடிச்சு தான் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ ம். அவங்க வீட்டில் வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். ம். இப்போ அதே சாட்டர்டே சண்டேல வந்திருந்ததுன்னா வர்றாங்க அப்படின்னா அந்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ள அது வீட்டில இருந்து வந்திருக்கலாம். பட் பொதுவாக ஸ்கூல்ல இருந்து வர்றவங்க அந்த பகல் நேர கொசு எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்கூல்ல அல்லது வீட்டில் எங்கேயுமே மழை நேரத்தில் வெளியில தண்ணி நல்ல தண்ணி தேங்காத மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா நல்லது. ஸோ ஓகே. இதுல ஏஜ் குரூப்புக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது. எல்லா ஏஜ் வயதினரையும் இது பாதிக்கலாம். ஓகே. சார், இந்த டெங்கு கொசு கடிக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஃபீவர் வருதுன்னு சொல்றீங்களே. சோ அந்த கொசு கடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு ஆயில்மெண்ட் இருக்கு. அது போடலாமா? அதெல்லாம் போடலாம். ஆ. அதான் மஸ்குலோ ரிப்பல்லன்ஸ்னே சொல்லுவாங்க, ம். கிரீம்ஸ். அது ம். எதனாலும் உபயோகிச்சுக்கலாம். அது நம்ம ஸ்கூல்ல இப்போ ஒருத்தருக்கு வந்தா மற்றவங்களுக்குலாம் போட சொல்லுவோம். நாங்கள் இப்போ பசங்களுக்கு சொல்லி இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் தடவிக்க நீ நம்ம தடவிட்டு போய், ஏன்னா ஒரு தடவை வந்துட்டு போனால் திரும்ப வரக்கூடாதுங்களா, திரும்ப கிடைச்சா திரும்பவும் அதே தான். ஸோ ஓகே. நீங்கள் பகலில் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கூலுக்கு போகிறப்ப அதை மாதிரி தேய்ச்சிக்கலாம். மஸ்குலோ ரிப்பல்லன்ஸை கிரீம்ஸை தேய்ச்சிக்கலாம்னு சொல்லி தான் அனுப்புவோம். ம். அது மாதிரி மழை பெய்து அந்த டெங்கு கொசு எதுலலாம் உற்பத்தி ஆகுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். டிவியில ஆமா. காமிச்சிருக்காங்க. சிரட்டை, டயர், பழைய டயரு, தண்ணி தேங்குற மாதிரி உரல், கல்லு கில்லு அந்த மாதிரி எதையோ ஒரு இடத்துல தண்ணி ரொம்ப நேரம் தேங்கிட்டுதுன்னா அந்த அதில் மொஸ்கிட்டோ உற்பத்தி ஆகலாம். அந்த டெங்கு கொசு வரலாங்கிறது தான் உண்மை. ஓகே சார். டெங்குக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பீங்க சார்? அதான்